Now coming to the most important topic. Galvanometer into ammeter. Maybe இதெல்லாம் பார்த்தனா நல்ல ஒரு டெக்னிக்காலிட்டி சரியா. சப்போஸ் வந்து நீ வந்து ஒரு அதாவது டெக்னிக்கலாக நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரியா. ஈவன் நீ டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணலாம். நீ வந்து ஒரு இன்ஜினியர் ஆகிட்ட இல்லைன்னா நீ வந்து ஒரு லேப் டெக்னீஷியனாக இருக்கு, அந்த நேரத்தில் உன்கிட்ட வந்து கேல்வனோமீட்டர் இருக்கு, ஆனால் உன்கிட்ட அம்மீட்டர் கிடையாது. ஸோ உடனே நீ என்ன பண்ணலாம், உனக்கு இருக்கிற நாலேஜை வச்சுக்கிட்டு கேல்வனோமீட்டரை என்ன கன்வெர்ட் பண்ணிடலாம், அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அம்மீட்டர் இருக்கும். நம்ம நல்ல அம்மீட்டர் உருவாக்கலாம், இல்லை கேவலமான ஒரு அம்மீட்டரையும் உருவாக்க முடியும். பட் மேபி சிபிஎஸ்சிக்கு போதுமான புண்ணியம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பான், டெலீட் பண்ணியிருப்பான் இந்த டாபிக். அதனால டெலீட்டடா இல்லையா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. டெலீட் ஆயிடுச்சுன்னா படிக்க வேண்டாம், நான் என்ன சொல்லுவேன் சரியா. அவன் வேணான்னா இவன் சரி நம்ம வேணாமா வேணுமா அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் நாங்கள் வந்து கடைசியில் அதை வந்து சாய்ஸ் ஆப்ஷன் பேஸில் கொடுக்குறோம், எதுலேயோ கொடுக்குறோம், அப்புறம் அசெட்ஸ் அண்ட் ரீசனிங் கேட்டு வச்சிருவாங்க அவங்க அதுக்கு மேலே. நோ ப்ராப்ளம். இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இந்த சர்க்கியூட்ல போற கரண்ட் எவ்வளோ உன்கிட்ட கேட்குறேன். கரண்ட் எவ்வளோப்பா? யாருக்காவது டவுட் இருக்கு எப்படி 5 வந்துச்சுன்னு? 10 வோல்டேஜ் போகுது, ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கு. அப்ப கரண்ட் எவ்வளவு போகுது சொல்லுமா? இல்ல ஒண்ணு இல்ல, நான் வந்து நாளானைக்கு வந்து 10th இது நடத்துவேன், கிளாஸ்க்கு வந்துடுறேன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பின்னாடி இருக்கு பத்தியா, நெம்பி கிடக்குற குப்பை தொட்டியில போடு, குப்பையை போய் எடுத்து ஹாட்ல வச்சுக்கோ. கரண்ட் எவ்வளவு வருது? 5 ஆம்பியர். ஓகே. பட் இந்த இடத்துல உனக்கு பேட்டரி எவ்வளோன்னு தெரியாது, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாது சரியா. ஆனால் சர்க்கியூட்ல போற கரண்ட் எவ்வளோன்னு யாராச்சும் கேட்குறாங்க. அப்போ சர்க்கியூட்ல போற கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுவோம்? அம்மீட்டர். நீ உடனே போயிட்டு அண்ணே அண்ணே ஒரு அம்மீட்டர் கொண்டு சேர்றா உள்ள இருக்குண்டா எடுத்துட்டு போடா அப்படின்னு ஒரு அம்மீட்டரை தூக்கிட்டு போயிட்டு அம்மீட்டரை சர்க்கியூட்ல மாட்டி விடுறேன். வெரி குட். பேட்டரியோட பாசிட்டிவ் அம்மீட்டரோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணோம், நெகட்டிவ் கூட. நீ என்கிட்ட கேட்ட நான் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு அதனால என்ன உள்ள இருந்து இருக்கிறது ஒன்று கொண்டு போயிருன்னு சொல்லிட்டு அந்த அம்மீட்டருக்கு அசியூம் தட் அந்த அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் 98 ஓம் இருக்குன்னு வச்சுக்கோ. கால்குலேஷன் ஈஸியா இருக்கும் சரியா. அப்ப இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், இந்த அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அம்மீட்டர் தானே, இது பேசாம நீ கேல்வனோமீட்டர்னு வச்சுக்கோ, நான் கேல்வனோமீட்டர் வச்சு மெஷர் பண்ண போறேன் அப்படின்னு கூட வச்சுக்கோ, இல்லைன்னா புரியறதுக்கு அம்மீட்டர்னே வச்சுக்கோ. ஏன் சரியா? இல்லைன்னா ஏன்னா கேல்வனோமீட்டர் வச்சு எப்படின்னா கரண்ட் மெஷர் பண்ணிட்டா அப்படின்னு நாளைக்கு வந்து கேட்பேன். ஓகே. அப்ப ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து 98 யூஸ் பண்ணா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 100. அப்போ எவ்வளவு கரண்ட் இப்ப போகுது சர்க்கியூட்ல? 10/100 0.1. கரண்ட் எவ்வளவு போகுது? அண்ணே எங்க வாத்தியெல்லாம் நிறைய கரண்ட் போகும்னு சொன்னேன், ஒப்பி கொடுக்கல 0.1 காட்டுது நம்ம மீட்டரு. அப்படியே நம்பி வரும்னு வச்சுக்கோயே சரியா. அவ்வளோ நல்லா கொட்டுது. 5 ஆம்பியர்ங்கிறது ஒரு சின்ன ஒரு கரண்ட் கிடையாது, பெரிய கரண்ட் ஆமாவா இல்லையா? பட் எவ்வளவு வருது? 0.1. நான் சொன்னேன் டே மேபி அந்த டிவைஸ்ல பிரச்சனை இருக்கும், வேற அம்மீட்டர் எடுத்துக்கோ. சேர்னே சரி. புது அம்மீட்டர் கொஞ்சம் காஸ்ட்லியான அம்மீட்டர் 1 ஆம்பியர் வரும். அப்ப நல்லா பாரு, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு வச்சிருக்கேன் நானு? 8 ஓம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தானே அது. அப்ப கரண்ட் எவ்வளவு சார் போகுது சர்க்கியூட்ல? 1 ஆம்பியர். நீ இருந்தாலும் வாத்தியர்ல நிறைய போகணும்னு சொன்னா 1 ஆம்பியர் தான் காட்டுது, ஏதோ பிரச்சனையா? நான் சொன்னேன் சரி இன்னொன்னு புதுசு இருக்கும் பாரு, இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் அது. கரெக்டா இல்லையா? இப்ப சோம்பேறித்தனத்தாலன்னா வச்சுக்கோ. ஏன்னா என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் பேரலா கனெக்ட் பண்ணா வந்துடும், முடிஞ்சு. ஆமாவா இல்லையா? சரி ஓகே. To convert a galvanometer into ammeter. சரியா? சோம்பேறித்தனம் இல்லை எனக்கு. ஏன்னா கதையா சொன்னவன
அதான் சொல்லுங்க, ஒரு கதையா சொன்னா பெட்டரா புரியுங்கிறதுக்காக அவ்வளோ கதையா. அப்ப நான் 3 ohm யூஸ் பண்ண என்ன ஆகுது? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 5 ஆ, கரண்ட் வந்து 2. ஃபைனல் என்ன பண்ணலாம்? நீ பேசாம 1 ஆம்பியர் போட்டு பார்க்கலாம். calculation problem இல்ல 10/3 3.3333 இப்போ ஏன் 5 வரல? கரண்ட் எவ்வளவு வருது bro? 3.3 மேல டேஷ் அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சரிப்பா, நீ பண்ணுப்பா. not dash. இப்போ வாய் பேசிட்டு கடைசியில நீட்ல ஃபெயில் ஆயிட்டு ரிப்பீட் ப்ரோ, அந்த ரிப்பீட் வந்துருச்சு ப்ரோ எனக்கும். இப்போ நல்லா பாரு, சப்போஸ் 0.001 இருந்தால் அப்ராக்சிமேட்லி 4.99 வந்துருமா? கரெக்டா இல்லையா? அப்ப சப்போஸ் இந்த இடத்துல I is equal to 0 அப்படின்னு இப்ப நல்லா பாரு, அந்த பொண்ணு என்ன சொன்ன, அந்த இடத்துல அம்மீட்டர் இல்லைன்னா அங்க கரண்ட் எப்படிமா கண்டுபிடிப்பேன்? நீ கையை விட்டு கண்டுபிடியா? மேடம் இவ்வளோ நான் கை பொசுங்கிருச்சு சார், கை பொசுங்கிருச்சு 5 ஆம்பியர் போகுது. 5 வரும், அதாவது எத்தனை விரல் பொசுங்குதோ அத்தனை ஆம்பியர் கரண்ட் போகுது. அப்ப R is equal to 0 ohmனு வச்சா எது பெஸ்ட் அம்மீட்டர்? R is equal to 0 ohmல வந்து எப்படி சார் நீங்க அந்த வயரை சுத்தணுமா இல்லையா? கரெக்டா இல்லையா? பேசிக்கலி கேலோமீட்டர் தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். கேலோமீட்டருக்குள்ள என்ன இருக்கும்? வயரை வந்து சுத்தி வச்சிருப்போம் அந்த ட்ரம் மேல. அப்ப வயருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப இந்த 0ங்கிறது என்ன கேஸ்? ஐடியல் கேஸ். சரியா? அந்த எக்ஸெப்ஷன்லாம் தூக்கி அது வந்து கெமிஸ்ட்ரி. சரியா? நாங்க வந்து ஐடியல்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம். சரியா? ஐடியல். எது குட்? மேபி இது குட். ஐடியல் வந்து பெஸ்ட், பர்ஃபெக்ட், ஆசம், எக்ஸ்ட்ராஆர்டினரி. இது வந்து பெஸ்ட்னு சொல்லலாமா? இதை தூக்கி கொண்டு போய் மாட்டினா worst. அப்ப இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. எனக்கு என்ன விஷயம் தெரியுது? என்ன தெரிஞ்சு? ஒரு ஐடியல் அம்மீட்டருக்கு, ஃபார் an ideal ammeter ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? 0 பெஸ்ட் அம்மீட்டர். நீ ஒரு பெஸ்ட் அம்மீட்டர் உருவாக்க போறேன்னா 0.0 ஃபார் பெஸ்ட் அம்மீட்டர் 0.00 how many zeros you want to எத்தனை எம் போடுறேன்னு பாரு. இட் ஷுட் பி வெரி வெரி ஸ்மால். ஆமாவா இல்லையா? yes எவ்வளோ சின்னதா முடியுதோ அவ்வளோ சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸை மாட்டிடணும். கரெக்டா இல்லையா? உனக்கு எவ்வளோ பெஸ்ட் செல் வேணுமோ அவ்வளோ சின்ன ரெசிஸ்டன்ஸை மாட்டி விடணும். கரெக்டா இல்லையா? வெரி குட். பட் பிரச்சனை என்ன? நான் கேல்வனோமீட்டரை மாட்ட போறேன். நான் கேல்வனோமீட்டரை தான் என்ன மாற்ற போறேன்? அம்மீட்டர். இப்போ இது கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டருக்கு ஒரு 30 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை நான் என்னவா மாற்றணும்? அம்மீட்டரா மாற்றணும். அம்மீட்டர்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ரொம்ப கம்மியா இருக்கணும். கரெக்டா இல்லையா? என்ன பண்ணலாம்? இந்த கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸை நான் கம்மி பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணா இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும்? இந்த வோல்டேஜ் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது. என்ன? நான் ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணணும். கரண்ட் வோல்டேஜ்க்கு ப்ரொபோர்ஷனல். இது வெரி குட். பேரலலா தார்மரா ஏதோ போகும் சொன்னீங்க. என்ன போகும்? நான் என்ன சொன்னேன்? டிவைஸை பேரலலா கனெக்ட் பண்ணுவது. ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகணும்? கம்மி ஆகணும். கரெக்டா இல்லையா? பேரலல்ல கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து சின்னதை விட கம்மி. அப்ப எனக்கு எவ்வளவு சின்னதை வேணுமோ அந்த அளவுக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது 30 இருக்கு. எனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு 0.45 வேணும்னு வச்சுக்கோ. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? அப்ப நல்லா பண்ண இந்த இடத்துல சின்னூண்டு ரெசிஸ்டன்ஸை எவ்வளவு ஓம் ரெசிஸ்டன்ஸ் போடலாம்? 0.5 கிட்ட போட்டேன். அது ரெண்டுக்கு சேர்த்து 0.05 கிட்ட வந்துருமா வராது? புரியுதா இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்? டு கன்வெர்ட் அ கேல்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டர் என்ன பண்ணணும்?
நீ ஏன் ரெக்கார்ட் ஆகுதா? ஏன்னா பேட்டரி இல்லாமல் செத்தாலும் சாவும் இன்னைக்கு. அப்போ நல்லா பாரு, இது ஒரு கேல்வனோமீட்டர். இந்த கேல்வனோமீட்டரில் நான் என்ன பண்ணணும்? பேரலா ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ரொம்ப பெரிய வேல்யூ இருக்கணும், சின்னதாக இருக்கணுமா? சின்னதாக இருக்கணும். அப்போ ரொம்ப சின்னதுனால இது பேர் ஷண்ட். இது பேர் என்ன ரெசிஸ்டன்ஸ்? வெரி குட். அதுவும் சொன்னேன்னா சரி. இப்போ பேசிக்கலி இந்த ஷண்ட் என்ன பண்ணுது? நல்லா பாரு, இந்த ஷண்டோட பர்பஸ் என்ன? நம்ம வந்து கேல்வனோமீட்டர் பார்த்தோம். கேல்வனோமீட்டருக்குள்ள ஒரு லிமிட்டட் கரண்ட் தான் பாசிபிள். எவ்வளோ கரண்ட் சார் பாசிபிள்? எனக்கு தெரிஞ்சு ஐஜி அளவுக்கு கரண்ட் வந்து உள்ள போகும். கரெக்டா இல்லையா? ஐஜியை விட அதிக கரண்ட் போச்சுன்னா என்ன ஆயிரும்? பொசுங்கி போயிட போகுது. கரெக்டா இல்லையா? அப்போ நல்லா பாரு, நான் பேரலா கனெக்ட் பண்ணதுனால பாதி கரண்ட் இந்த வழியா போயிடும், இதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கா? அப்ப மீதி கரண்ட்ல ஈஸியா இந்த வழியா போயிட முடியும். சொல்றது புரியுதா? இப்ப நல்லா பாரு தம்பி, உனக்கு 1 ஆம்பியர் கரண்ட் மெஷர் பண்ணணும்னு ஆசை. ஒன்ட்ட இருக்கிறது ஒரு கேல்வனோமீட்டர். ஒரு கேல்வனோமீட்டர் வச்சு நீ 1 ஆம்பியர் மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நீ என்ன பண்ணலாம்? இது பேரலா கனெக்ட் பண்ணிடலாம். இப்ப இந்த மொத்தம் இருக்கு பாத்தியா? இப்ப நான் மொத்தமா இந்த ஒயிட் கலர் டாட் போடுறேன் பாத்தியா? இந்த மொத்த டிவைஸ் என்னவா இருக்குது? வெரி குட். இந்த மொத்த டிவைஸ் என்னவா இருக்குது? அம்மீட்டர். கேல்வனோமீட்டர் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணனும். எதல? பேரலல்ல ஒரு சின்ன வேல்யூ கனெக்ட் பண்ணனும். அப்ப என்ன பாரு, நல்லா பாரு, டோட்டல் கரண்ட் வந்து சம் ஐங்கிற கரண்ட் உள்ள வருது. ஐஜி கரண்ட் மேல போயிருச்சுன்னா இந்த இடத்துல கீழே வர கரண்ட் எவ்வளவு? I-I. ஃபென்டாஸ்டிக். I-IG. இது வந்து ஷண்ட். இது ரெண்டு பேரலல் ஆயிடுச்சா? பேரலல்னா வோல்டேஜ் சேம். ஃபென்டாஸ்டிக். அப்ப மேல இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு? சரி, இது வந்து பெருசா எழுதி வச்சிருப்பாங்க, கவலையப்படாது. இது இவ்வளோண்டு தான். மேல இருக்கிற வோல்டேஜ் என்ன? IG into G. கீழே வர வோல்டேஜ் என்ன? I-IG into S. IG into நீ அங்க என்ன ப்ரூவ் பண்ணுவ? IG into G, IG into G, IG கேன்சல் ப்ரோ. 1 is equal to 1. 1 is equal to 1 ப்ரூவ் பண்ணிட்டே ப்ரோ. யாருக்கும் தெரியாத ஒரு மேத்ஸ். சரியா? ஆனா அவன் என்ன சொன்ன? IG into IG அந்த சைடு ஈக்குவல் தானே ப்ரோ. அப்ப ரெண்டுத்து ஈக்குவலா போடுங்க. அப்ப கேன்சல் பண்ணிட்டு 1 is equal to 1. புரியுதா? அப்ப பேசிக்கலி என்கிட்ட ஷண்டோட வேல்யூ என்ன, நீ எவ்வளவு ஷண்ட் யூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஷண்டோட வேல்யூ என்ன போட்டுக்கலாம்? நீ 0.IGG by I minus I. any difficulty? No. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் தான் ஷண்டா இல்ல அந்த கீழ வர அரேஞ்ச்மென்ட் ஃபுல்லா? நோ, சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல கனெக்ட் பண்ணா அது பேர் ஷண்ட். அதாவது மேல வழியா போக முடியாது. அப்ப நீ என்ன பண்ண? பேரலல் ஒரு பாதை கொடுக்குற. உன்னோட ஹார்ட்ல வந்து அந்த பைப் இருக்கும், அது வழியா போக முடியாது, கொலஸ்ட்ரால் நிறைய அடிச்சிரும். அப்ப வந்து என்ன பண்ற? ஒரு பேரலல் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த வழியா போயிரு அப்படின்னு சொல்ற. அது ஷண்ட். பேரலல் ஒரு பாதை கொடுக்குறாங்கடா, அங்க என்ன கரண்டா போகுது? பேஸ் மேக்கர் வந்து ஆர்டிபிஷியலா ஒரு ஹார்ட்டை பம்ப் பண்ண வைக்கிறது. சரியா? உன் ஹார்ட்டால முடியலன்னு வச்சுக்கோயே, உன் ஹார்ட்டால வந்து 20 தான் முடியுது, 20 ஹார்ட் பீட் தான் கொடுக்க முடியுதுன்னா அவன் எக்ஸ்ட்ரா 40 ஹார்ட் பீட் அவன் போடுவான். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஓகே, இவனுக்கு இவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா பாருங்க, ரொம்ப சிம்பிளா ஒரு இந்த இடத்துல ட்ரிக் யூஸ் பண்ண போறோம். சரியா? ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீட் எக்ஸாம், நீட் பாயிண்ட்ல நான் வந்து I/IG சம் என்னன்னு வச்சுக்கிறேன். டோட்டல் கரண்ட், அதாவது எவ்வளோக்கு நான் மாத்தணும். ஐஜிங்கிறது என்ன? கேல்வனோமீட்டருக்குள்ள போற கரண்ட். ஆனா கொஸ்டின்ல சொல்லிடுவான் கேல்வனோமீட்டருக்குள்ள 1 ஆம்பியர் கரண்ட் தான் போகுது. ஆனா எனக்கு என்ன ஆசை? எனக்கு 50 ஆம்பியர் மெஷர் பண்ணணும்னு ஆசை. அப்ப 50 ஆம்பியர் வந்து I ஆயிருமா? IG எவ்வளோ? 1. அப்ப ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தா அதுதான் n. அப்ப நான் சிம்பிளி இந்த I என்னன்னு எழுதிக்கலாம், n டைம்ஸ் ஐஜின்னு எழுதலாம். கரெக்டா இல்லையா? அப்ப சிம்பிளி இந்த இடத்துல I இருக்கிற இடத்துல n டைம்ஸ் ஐஜின்னு போட்டேன்னா ஒரு ஷண்டோட ஃபார்முலா என்ன ஆயிரும்? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? புரியுதா? இந்த என்னோட வேல்யூ எவ்வளோ அதிகமா இருக்கோ, என்னோட வேல்யூ ஷண்ட்னா இந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். சரியா? இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன? இந்த என்னோட வேல்யூ எவ்வளோ அதிகமா இருக்கோ
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவ்வளோ கரண்ட் அதிகமாக கொடுக்க போறேன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஷண்டோட வேல்யூ இந்த என்னோட வேல்யூ அதிகம்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய கரண்ட் அனுப்ப போறேன்னு அர்த்தம். ஷண்டோட வேல்யூ சின்னதாக இருக்கும், அப்பதானே நிறைய கரண்ட் இந்த வழியை பாஸ் பண்ண முடியும். அப்போ வெரி குட். சப்போஸ் n is very very greater, n is very very much greater than 1, அப்ப s is equal to வெறும் g by n ன்னு போட்டுக்கலாம். கரெக்டா இல்ல? எனி டிஃபிகல்ட்டி? நோ. புரியுதா எல்லாருக்கும்? எஸ்.